என்ன நண்பா நண்பீஸ் எல்லாரும் காலேஜ் சேர்ந்தாச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஷ்டப்பட்டு படிச்சு நைட்டெல்லாம் தூங்காம கூட படிச்சு போர்ட்ஸ் கிளியர் பண்ணுவாங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய அப்ளாஸ். சரி, இப்போ என்ன கதைனா காலேஜோட ஃபர்ஸ்ட் டே, புது கிளாஸ்மேட்ஸ், புது கிளாஸ் ரூம், புது ஃப்ரீடம். இந்த 4 வருஷம் செம்மையா போகும்டா. இப்படிலாம் நினைச்சு நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா லைஃப்பை தொலைச்சிட்டேடா. நானும் ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜுக்கு இப்படிலாம் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு மாசா ஃபார்மல்ஸ்ல இனி நான் தாண்டா ராஜா, இனி என் ஃப்ரீடம் யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு போனேன். ஸ்டார்டிங்ல ஒரு மாசம் எல்லாம் நல்லா தாங்க போச்சு. அதுக்கப்புறம் தான் ஸோ நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இப்போ 3rd இயர் படிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தா என்னோட காலேஜ் பெட்டரா இருந்திருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட காலேஜ் ஜேர்னி பெட்டரா இருக்குங்கிற சில திங்ஸை நான் ஷேர் பண்றேன். ஃப்ரீ அட்வைஸ் நண்பர். புடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நம்பர் 1 என்னன்னா, நோ ஒன் நோஸ் எவ்ரிதிங். இப்போ நம்ம கிட்ட எவனாச்சும் வந்து கான்ஃபிடென்ட்டா ஃபீல் அவுட்டானா அவன் தான் எங்கேயோ சமத்தியே அடி வாங்கியிருக்கான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது நண்பா. எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க. நான் கரெக்டான கோர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேனா, எனக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆன மாதிரி காலேஜ்ல செட் ஆவாங்களா, நம்ம அடுத்த லைஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லார் மைண்ட்லயும் ஓடிட்டு தான் இருக்கும். ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், இன்னொன்னு சொல்லுவான். ஸோ அவன் அதை சொல்றான், இவன் அதை சொல்றான்னு கேட்டு அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி போகாதீங்க. ஸோ எல்லாரோட தாட் ப்ராசஸும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவனோட தாட் ப்ராசஸ்க்கு அவன்னு சொல்லி உங்க தாட் ப்ராசஸ்க்கு அதை நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நண்பா. இல்லை, ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சிஜிபிஐ இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் எவ்ரி திங். 2 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு குரூப் அகாடமிக்ஸ்ல ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க, இன்னொரு குரூப் அகாடமிக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் தான். CGPA definitely opens up doors to internships, placements and opportunities. CGPA மட்டுமே கம்யூனிகேஷன் சொல்லி தராது, லீடர்ஷிப் சொல்லி தராது, ஒரு டீம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி தராது, கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. ஸோ நீங்கள் அந்த பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ்லாம் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பேலன்ஸ் இஸ் த கீ. ஸோ இங்கே குறுக்க வந்தான் கௌஷிக் அப்படிங்கிறது தான் அட்டெண்டன்ஸ். கிளாஸுக்கு ப்ரெசென்ட் ஆனா 1% இன்க்ரீஸ் ஆமா, அதுவே ஒரு நாள் ஆப்சென்ட்டா 3% மைனஸ் ஆமா. ஸோ அட்டெண்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கடைசி நேரத்தில் எக்ஸாம் எழுத விடாம லோன்னு அலைய விடுவாங்க. இல்லை, மூணாவது விஷயம் என்னன்னா, நண்பர்கள். இனிஷியலாக எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். எல்லாரும் கேங்காக சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டால ஸ்டோரிஸ் போடுவாங்க. ஸ்டோரிஸ் ஆச்சு போடுங்கடா, அந்த வடச்சென்னை பிஜியை மட்டும் போடாதீங்கடா, வேணாண்டா, முடியல. கொஞ்ச நாளே அந்த கேங்கெல்லாம் பிரிஞ்சு நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிடுவாங்க. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். ஆனா இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா. ஸோ 2 பேரும் உங்களை சப்போர்ட் பண்றாங்கன்னா இன்னொரு 2 பேரும் உங்களை கீழே இழுத்து போட தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இழுத்து போற நண்பர்களை தட்டி விடு நண்பா. காலேஜ்ல மீட் பண்ற 90% ஆஃப் த பீப்புள் டெம்பரரி தான், மீதி 10% தான் லைஃப் டைமுக்கு இருப்பாங்க. ஸோ நீங்க குரூப்ல டூப்பா இருக்கீங்களோ இல்லை தனியா இருக்கீங்களோ, டோன்ட் ட்ரை டு இம்ப்ரெஸ் எனிஒன் and that's not worth it. So be clear and set your own boundaries. So இதுல 4th thing என்னன்னா, college friends are not same as school friends. ஸ்கூல்ல செட் ஆன மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒரே வேவ்லென்த்ல தான் இருந்திருக்கும். நம்மளுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர், கரியர் ப்ரெஷர்லாம் இருந்திருக்காது. ஆனால் காலேஜ்ல டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஜாயின் ஆயிருப்பாங்க. எல்லாரோட சர்க்கிள் அண்ட் என்விரான்மெண்ட் டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். அடிஷ்னலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ அதை பழகிக்கோங்க. And I guarantee you that this will be your most depressing phase in your college life. 5வது விஷயம் என்னன்னா, நெட்வொர்க்கிங். காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றிக்கிறீங்களோ இல்லையோ, பட் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் இதை எனக்கு ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுது. நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குரூப்போடையே சுத்தாம வேற வேற குரூப்போட மிங்கிள் ஆகி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கான்வர்சேஷன்ஸ் மேக் பண்ணுங்க. சீனியர்ஸ் அண்ட் அலுமினிஸோட கனெக்டடா இருங்க. ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் இருந்தாலே ஏர்லி இன்டர்ன்ஷிப்ஸோ இல்லை ஏர்லி ஜாப் ஓப்பனிங்ஸோ ஈஸியாக கிடைக்கும். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேங்கிறத விட்டுட்டு உன் நெட்வொர்க்கிங் என்னவென்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். அடடா, நண்பர்களே. இதுல 6வது விஷயம் என்னவென்றால், டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஃப்ரம் ஃபேக்கல்டிஸ். ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க ஸ்டாஃப் சொல்லி தரதுல சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க. சில பேர் பிடிஎஃப்ல இருக்கிறத மட்டும் ரீட் பண்ணிடுவாங்க, சில பேர் வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு நிற்பாங்க. பட் சம் ஸ்டாஃப்ஸ் ஆர் ரியலி குட். அவங்க சொல்லி தரது நல்லாவே புரியும். சில ஸ்டாஃப்ஸ் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு ஹெட்வெயிட்ல இருப்பாங்க. சில பேர் ரொம்ப 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 ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. நீ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் உன்னை ஃபைனல் இயர் வரைக்கும் உன்னை கார்னர் பண்ணியே சாவடிச்சிருவாங்க. கார்னர் பண்ணியே ஒதுக்கிடுவாங்க. நீ ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது ஹோல் கிளாஸ் முன்னாடி ஃபன் பண்ணி உன்னை ஹியூமிலேட் பண்ற ஸ்டாஃப்ஸும் இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒழுங்கு இல்லை. யாரோ சிலர் பண்ற தப்புக்கு ஹோல் குரூப்பையும் முடிச்சு விட்டுருவாங்க. இப்போ நீ என்னதான்டா சொல்ல வர அப்படின்னா, தப்பு பண்ணி மாட்டினா கெத்தாவும் பேசாம, தப்பு பண்ணாம மாட்டினா பம்பிட்டும் போகாம உங்களோட வேலிட் பாயிண்ட்ஸை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் பேசுனீங்கன்னா, என்ன ப்ரோ இப்படிலாம் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா, இப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸை கார்னர் பண்ணுவாங்களா, கடைசி வரைக்கும் இப்படிலாம் கிளாஸ் முன்னாடி வச்சு ஃபன் பண்ணுவாங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் அந்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னது வேற யாரையோ பற்றியும் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்டே
நான் தான். 7th திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வெயிட் அன்டில் ஃபைனல் இயர். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் ஒரு நாள் பார்த்துக்கலாம், பிளேஸ்மெண்ட் டைம் அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஃபைனல் இயரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு விட்டுருவாங்க. சடன்லி ஃபைனல் இயர் வந்துடும். ரெஸ்யூமும் இல்லாமல், ஸ்கில்ஸும் இல்லாமல், எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல், இன்டர்ன்ஷிப்பும் இல்லாமல்னா உனக்கு வேலையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இமேஜின் பண்ணுங்க, 2 ஸ்டூடெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் டிகிரி மட்டுமே வச்சு கிராஜுவேட் ஆயிருக்கான், இன்னொரு ஸ்டூடெண்ட் டிகிரி ப்ளஸ் கோடிங் ஸ்கில் ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ப்ளஸ் சம் அதர் ஸ்கில் இருந்தால் ரெக்யூட்டர் யாரை சூஸ் பண்ணுவாங்க? ஆப்வியஸ்லி த செகண்ட் ஒன். அதனால லேர்ன் நியூ ஸ்கில் எவ்ரி செமஸ்டர். ஒவ்வொரு செமஸ்டருக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்கில் கொஞ்சம் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்க, அவ்வளோதான். 4 வருஷம் முடிஞ்சு நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா அடடா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதனால ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் கடைசியாக என்ன பார்க்குறோம்னா, யுவர் மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ் மோர். காலேஜ் லைஃப் கொஞ்சம் ஃபன்னாக போனாலும் எல்லா டேஸும் ஃபன்னாலாம் போகாது. கொஞ்ச நாள் லோன்லியாக இருக்கும், கொஞ்ச நாள் நீ யார் பெற்ற பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸை நம்மளே கொஸ்டின் கேட்போம், ஏன்டா இருக்கும் அப்படின்னு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, தட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அண்ட் ப்ளீஸ் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. காலேஜ் வந்தால் தான் நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாமே டோட்டலி சேஞ்ச் ஆயிடும். ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே அப்படியே மாறிடும். அதனால அதை கண்ட்ரோலில் வச்சுக்க பாருங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேட்க தயங்காதீங்க. ஸ்ட்ராங் பீப்புள் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை, அவங்க ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஹெல்ப் கேட்க தெரிஞ்சவங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் until then, see you in the next video. Bye.